So, welcome students for this Neet and Jee mock test. Physics and chemistry, we are going to look at some questions. These are all fundamental basic questions, I believe. And then let us try to answer. You people answer the questions because explaining the questions, if you don't answer, explaining the concept may be difficult for me. To some extent, I'll try. But then all the questions I think you can, you yourself can do it. One of you at least can do it. Let's see. So, Mark Neet Jee Test 2024 Physics and Chemistry. We'll go to question number 1. A sound wave. Are you able to see the screen? A sound wave has a frequency of 1000 hertz and wavelength of 34 centimeter. How long will it take to travel 1 kilometer? A sound wave has a frequency of 1000 hertz and a wavelength of 34 centimeter. How long will it take to travel 1 kilometer? Calculate பண்ணி பாருங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்க அதுக்கு? Speed is equal to wavelength into frequency. Speed equal to wavelength. Sound oda okay. How long will it take to travel 1 kilometer? அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாம் அதுலேருந்து. அப்போ எவ்வளோ என்ன ஆன்சர் வரும்? அப்போ 1 டிவைட் பை ஸ்பீட் போடணுமா? 1 டிவைட் பை ஸ்பீட் போடுங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன ஆன்சர் வருது உங்களுக்கு? கரெக்டு, நீங்கள் சொன்னது கரெக்டு. ஸ்பீட் ஈக்குவல் டு வேவ் லென்த் இன்டூ ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி 1000 ஹர்ட்ஸ், வேவ் லென்த்தும் கொடுத்துருக்காங்க. 3.2 செகண்ட். 3.2 2 செகண்ட். 2 செகண்டா? நல்லா பாருங்கள், கொஞ்சம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி பாருங்கள். 2.94 செகண்ட். அப்புறம் ஏன் 3.2ன்னு சொன்னீங்கன்னு தெரில. மேபி டிவிஷனில் தகராறு ஆயிடுச்சா? எஸ். சரி, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணிடக்கூடாது. அவசரமே பட வேண்டாம், மெதுவாக பண்ணுங்க. இப்போ எப்படி போட்டிங்கன்னு சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு, மற்றவங்கெல்லாம். So speed is equal to frequency into wavelength, sir. ஆமாம். So the 32 into 10 power minus 2 into 1000, sir. Okay. Is equal to 3200. Okay. Next. சொல்லுங்கள். யா ப்ளீஸ். Next the time is equal to distance by speed, sir. ஆமாம். So 1 kilometer divided by 32, 320 is equal to. கரெக்ட். Yes. கரெக்ட், சொல்லுங்கள். கரெக்ட் தான். 2.94 seconds. 2.94. யார் இப்போ சொன்னது? அவர் பேருங்க? செல்வகுமார் சார். செல்வகுமார். செல்வகுமார், இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான குழந்தைகளாக நல்லா பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும் சவுண்டோட ஸ்பீட் என்ன? 330 மீட்டர் per second. அவ்வளோதான். 1000 டிவைட் பை 330 போட்டு என்ன வருது? அவ்வளோதான். அதை தான் இந்த 330க்கு நேராக கொடுக்காம 100 1000 ஹர்ட்ஸ் அண்ட் 340 கொடுத்துருக்காங்க, 34 கொடுத்துருக்காங்க. புரியுதா? அது கொடுக்காமே கூட நமக்கு சவுண்டோட ஃப்ரீக்வன்சி தெரியும், சவுண்டோட ஸ்பீடு தெரியும். அதை வச்சு கூட போட்டு விடலாம். ஓகே, பட் நம்ம கொடுத்துருக்கனால அதே நம்பரை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இட் இஸ் ஏன்னா அந்த பழைய நம்ம 330 யூஸ் பண்ண 3.1 ஏதாவது வந்தாலும் வந்துடும். அதனால் பட் அவன் கொடுத்துருக்கான், அதனால் இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் போடணும். 2.94 செகண்ட் இஸ் த ஆன்சர். பார்த்துடலாமா? கரெக்ட் ஆன்சர். ஷானு, கரெக்ட் ஆன்சரா அவர் சொன்னது? மற்றவங்கெல்லாம் ஆமோதிக்கிறீங்களா? யாராவது ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் சொல்லுங்கள். அப்போசிஷன் பார்ட்டி யாராவது இருக்கீங்களா? பர் ஆன்சர் பார்த்துடலாம். 2.94 செகண்ட் இஸ் த ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் 1. அடுத்தடுத்த இதுலேயே நான் ஆன்சர் வச்சுருக்கேன். ஓகே, வெரி குட். கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துடலாம். When the speed of a particle is doubled,
the ratio of kinetic energy to its momentum அப்படி கொடுத்துருக்காங்க. Ratio of kinetic energy to its momentum remains same, gets doubled, becomes half, becomes 4 times. இது ஈஸி மாதிரி தான் தெரியுது எனக்கு. நானே இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்க்குறேன். ஒரு கிளாஸ் பார்த்துருந்தேன், பட் பார்க்குறேன். இட்ஸ் நாட் டிஃபிகல்ட், ஐ திங்க். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கைனடிக் எனர்ஜி? half mv square. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மொமெண்டம்? Mass into velocity. அது mv. அங்கே ஆஃப் mv ஸ்கொயர் mv. அப்போ ரேஷியோ ஆஃப் ஆஃப் mv ஸ்கொயர் இஸ் டு Remains mv. same. Remains same. நல்லா பாருங்க. யார் ரிமைன் சேம்? செல்வகுமாரா சொன்னது? ரிமைன் சேம்னு சொன்னது யார்? இப்போ Becomes half. So it's good double. இருக்கு. இப்போ ரிமைன் சேம்னு சொன்னது யார்? So Selvakumar. செல்வகுமார், நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க. நீங்கள் கரெக்ட், உங்களுக்கு தெரியுது, சப்ஜெக்ட் தெரியுது, ஆனால் அவசரப்படுறீங்க. நான் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் நம்ம கிளாஸ்லேயே ஒரு பையன் இருப்பான், லக்ஷ்மண பிரபுன்னு. இப்போ அவன் 11th ஸ்டாண்டர்ட் தான். அவன் 9th நம்ம கிளாஸ் ஏதோ அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப அவசரம் கொடுக்க, அதனால் இந்த ஓவரால் மார்க் பார்க்கும்போது குறைஞ்சிருக்கும். நல்லா ஆனால் பிரெய்னி ஃபெல்லோ. ஸோ அதே மாதிரி இந்த செல்வகுமார் எனக்கு தோன்றார். லக்ஷ்மண பிரபுவோட நீங்கள் டூப்ளிகேட் மாதிரி இருக்கீங்க. ஸோ ஆஃப் எம்வி ஸ்கொயர் டிவைட் பை எம்வி இஸ் ஈக்குவல் டு வி இல்லையா? அந்த வி எம்எம் கேன்சல் ஆகிடுது, வி ஸ்கொயர் வி. அப்போ ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் டபுள்டுன்னா த ரேஷியோ ஆஃப் கைனடிக் எனர்ஜி டு இட்ஸ் மொமெண்டம் ஆல்சோ வில் கெட் டபுள்டு. எஸ் ஆர் நோ? எஸ் சார். அமைதியாக இருக்கீங்க மற்றவங்களாம். உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா? சானோ, கெட்ஸ் டபுள்டுங்கிறது தான் ஆன்சரு. உங்களுக்கு வருதான்னு கேட்குறேன். எனக்கே வருது, ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஃபிசிக்ஸ்க்கே எனக்கு என்னால் போட முடியுது. ஸோ லெட்ஸ் see the answer. Yes, gets doubled. Very good. An engine develops a power of 10 kilowatt. Question number 3 இருக்கும். An engine develops a power of 10 kilowatt. How much time will it take to lift a mass of 200 kilos to a height of 40 meter? How much time will it take to lift a mass of 200 kilos to a height of 40 meter? இங்கே G கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து 9.8ன்னு படிச்சிருப்போம். பட் இங்கே கொடுத்தது வந்து 10ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அது செகண்ட் ஸ்கொயர் போட முடியலங்கிறனால S.Sன்னு போட்டிருக்கேன். ஸோ என்ன ஆன்சராக இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். சார் 8 செகண்ட்ஸ். 8 செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறாரு செல்வகுமார். அவசரப்பட்டு தப்பாக சொல்லியிருப்பாரா இல்லை ரைட்டாக சொல்லியிருப்பாரான்னு பார்க்கலாமா? வேறு யாராவதுக்கு எதாவது ஆன்சர் வருதான்னு பாருங்கள். வேறு என்ன ஆன்சர் வருது? அதே ஆன்சர் வருதா? அதே ஆன்சர் வர்றவங்க யார் யார்? இல்லை, நீங்கள் வாய் திறந்து சொல்லலாமே. தெரிலன்னா கூட தெரிலன்னு சொல்லுங்கள். வாட் இஸ் தேர்? சரி, ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஆல் லேர்னிங் இல்லையா? நம்ம லேர்னிங் ஃபேஸில் இருக்கோம். நீங்கள் ஒன்றுமே வாய் திறக்கலன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்கூலில் ஷட்டப் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்கள் மவுத்தை ஷட்டப் பண்ணி வச்சிட்டிங்களா இருக்கு ரொம்ப நாளாக. ஷானு, என்ன ஆன்சர்? உங்களுக்கு என்ன வருது? டீனோ, வாட் இஸ் யுவர் ஆன்சர்? சார் 8 செகண்ட். 8 செகண்ட். எல்லாருக்கும் 8 செகண்ட் வருதா? சரி பார்க்கலாமா? என்னம்மா? 8 சார். சரி பார்க்கலாம். 8 செகண்ட். அதுக்கு பாருங்க ஆன்சர் என்னமா கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மச் டைம் இட் வில் டேக் டு லிஃப்ட் த மாஸ். ஓகே, ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைட் பை அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியாக இருக்குது. ஸோ T is equal to பவர் சார். என்னப்பா? சார் பவர் சாரி, ஆமாம் பவர். பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை பவர். ஆமாம், ஒர்க் டன் பை பவர் வந்திருக்கு. அப்போ இங்கே பவர் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் வந்து 20 × 40 × 10. ஸோ அதுலேருந்து அப்போ 8 வருது. 8 செகண்ட் இஸ் த ஆன்சர். வெரி குட். பரிசல் சிம்பிளாக தான் இருக்குது. அவரே சொன்னார், கொஞ்சம் பேசிக்ஸ் தான் எடுத்திருக்கேன்னாரு. பார்ப்போம். The difference in molecular weights of two consecutive members of a homologous series is.
the difference in molecular weights of two. இப்போ ஹோமோலகஸ் சீரீஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியணும், யாராவது சொல்ல முடியுமா? Sir, 14. இல்லை ஹோமோலகஸ் சீரீஸ்னு என்ன கண்ணா? Sir, consecutive member of organic compound in a functional group, sir. Organic compound of the functional group. கரெக்ட், ஐ அக்ரி வித் யூ. அது அந்த அந்த என்ன ஆட் ஆகிட்டே போகும்? For example, methane, next to ethane. அதில் என்ன ஆட் ஆகிட்டு, எந்த ஒரு இது ஆட் ஆகிட்டு போகும்? One carbon and 2 hydrogen. ஆமாம், 1 கார்பன் அண்ட் 2 Molecules. ஹைட்ரஜன். வெரி குட். CH2 ஆட் ஆகிட்டே போகும். சிக்கு 12, ஹெச்சுக்கு 2, H2க்கு 2. அப்போ 14 is the molecular weight. The difference in molecular weight of two consecutive members is 14. பரவாயில்ல, நான் எனக்கு கூட தெரியுது. பார்த்துலாமா? பாருங்கள், 14 டிஃப்ரென்ஸ் இஸ் CH2. கரெக்ட், வாழ்த்துக்கள் யார் சொல்லியிருந்தாலும். வெரி குட். எல்லோரும் ஒத்துக்கிறீங்களா கண்ணா? மற்றவங்கெல்லாம் Tino, do you agree with us? Yes, sir. Okay, very good. If you have a different answer, you let me know. உங்களுக்கு புரியலன்னாலும் சொல்லுங்கள். நான் இப்போ செல்வகுமாரை நான் இன்னொரு இடம் சொல்ல வைக்கிறேன். யார் சொன்னீங்களோ அவங்களுக்கு சொல்ல வைக்கிறேன். Instead of me telling, maybe you people will be more knowledgeable on this. So I can ask them to explain. So he said homologous series is the between the members 1C and 1H2 bond will be added. அப்போ 1C and 1H2 பாண்டுன்னா 12 + 1 × 2 14 வந்து மாலிகுலர் வெயிட்டில் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. வெரி குட், ரொம்ப சிம்பிள் இது. ஐ திங்க் இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் அட் ஆல். Question 5. When a mixture of potassium cyanate and ammonium chloride is heated, it gives what? இது இந்த ரியாக்ஷன் தெரிஞ்சாதான் போட முடியும். Urea, sir. யூரியாவா? Yes, sir. கரெக்டாக இருக்குமா? ஸோ நீங்கள் அந்த ஈக்குவேஷன் தெரியுமா கண்ணா உங்களுக்கு? Sir, because ammonia is involved, sir. சரி, So ammonia contain NH3, no? ஆமாம், NH3. ஓகே, So urea is the best answer because methane does not contain nitrogen and acetic acid also not contain. Ethanol also not contain nitrogen, sir. இப்போ மற்றது எல்லாமே ஆர்கானிக் ஐட்டமாக போச்சுங்கிறீங்க. So urea also organic compound only. ஓஹோ, ஓகே. அப்படியா? அது அது இன்ஆர்கானிக் இல்லைன்னு சொல்ல முடியாதா? Nitrogen derivatives. சரி, ஓகே, ரைட். ஐ திங்க் யூரியா இஸ் ரைட் ஆன்சர். பார்த்துடலாமா? எஸ், யூரியா இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னார். யார்? நம்ம இப்போ சொன்னவர், அவர் பேர் என்ன? செல்வகுமார் நினைக்கிறேன். பட் மீத்தேன், அசிட்டிக் ஆசிட் அதிலெல்லாம் கார்பன் வரும் இல்லைங்களா? Yes, sir. ஆனால் யூரியாவில் கார்பன் வருமா? So nitrogen as well as carbon. ஓ, ரெண்டும் வரும். ஓகே, ஓகே, சரி. எனிவே வில் கோ டு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? எது தவறு? த மெம்பர்ஸ் ஆஃப் ஹோமோலகஸ் சீரீஸ் ஆஃப் அல்கேன்ஸ். எது தவறுங்கிறார்? Are all straight chain compounds have similar chemical properties, show a regular gradation of physical properties, have the general formula CnH2n+2 அப்படிங்கிறாங்க. So I think have similar chemical properties. பார்த்துலாமா? எனக்கு தெரியல, எனக்கு ஐடியாவே இல்லை. யாருக்கு வேறு யாருக்கு ஐடியா இருக்கா? சரி, அவர் வந்து 2 சொல்கிறாரு, ஆப்ஷன் 2 சொல்கிறாரு. வேறு யாராவது எதை சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். Which is incorrect? Which of the following statement is incorrect ன்னு கேட்குறாங்க. Sir, option 1 are all straight chain compounds. பார்த்துடலாம் இருங்க. ஆப்ஷன் 1, homologous series may be straight or branched chain compounds. homologous seriesனா ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கலாம், branched chain compound-ஆக இருக்கலாம். அப்போ ஏன் 1 எடுத்தாங்கன்னா ஆர் ஆல்ங்கிறதுனால தான் அப்படி, ஆர் ஆல் ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால தான் அது அந்த ப்ராப்ளம். ஓகே, அது எல்லாமே ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்டாக இருக்க வேண்டியது இல்லைன்னு போட்டாங்க.
ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்டாக இருக்கலாம் அல்லது பிரான்ச்சு செயின் காம்பவுண்டாகவும் இருக்கலாம். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் அவருக்கு எடுத்ததுக்கு காரணம் ஆல் அங்கிற வேர்ட்னால ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் இன்கரெக்ட். புரிஞ்சுதுங்களா? ஹலோ அதர்ஸ், ஆர் யூ வித் அஸ்? Yes, sir. Yeah, okay, very good. In the given elements which does not have two valence electrons, எதில் ரெண்டு வேலன்ஸ் எலக்ட்ரான் இல்லை? அவுட்டர் செல்லில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கணுமா? அதுதான் அர்த்தம் வேலன்ஸ் எலக்ட்ரான்னா. பேரியம், ஜிங்க்கு, சோடியம், கால்சியமா? கரெக்டாக நான் சொல்கிறது? Sodium. சோடியமா? Yes, sir. இல்லை, ஒருத்தர் சோடியம், ரெண்டு பேர் சோடியம் சொல்லிட்டாங்க. அப்போ கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்துடலாமா? வேறு யாராவது சோடியம் சொல்கிறீங்களா? Yes, sir. Sodium, sir. பார்த்துடலாமா? எஸ், சோடியம் இஸ் த ஆன்சர். ஏன் சோடியம் சொன்னீங்க ஷானு? வேலன்ஸ் எலக்ட்ரான்ல சோடியத்துக்கு ஒன் எலக்ட்ரான் இஸ் present. புரியல, சொல்லுங்க. For sodium atom, there is only one valence electron present in its valence shell. இது given element which does not have two valence electrons. Does not have two valence electrons. அப்போ சோடியத்துக்கு ஒன்று தான் இருக்குது. அப்போ அது ஆன்சருங்கிறீங்க. வெரி குட், ஓகே, வாழ்த்துக்கள். Which of the following pair of atomic numbers represents S block element? Which of the pair of atomic numbers represents S block elements? S block element நிறைய இருக்கும். அதில் ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. எந்த பேர் ரெண்டுமே S blockல இருக்கிற எலிமெண்ட்? அந்த அட்டாமிக் நம்பர் வச்சு. Option 2, sir. ஆப்ஷன் 2, 3 and 20யா? அதான் ஏற்கனவே சொன்னீங்க. அப்படி என்ன ரீசனு? Sir, 3 is a lithium, sir. 20 is a calcium, sir. Both are in S block element. ஓகே, வெரி குட். அப்படி சொல்லிட்டீங்க. இப்போ 7 and 15 அது என்னென்ன எலிமெண்ட்டு? 7 nitrogen, sir. ஓகே, 15? Phosphorus. 4 phosphorus, sir. ஓகே, ஓகே. 9 and 17? 9 fluorine, sir. 17 chlorine. 9, 17 குளோரினா? ஓகே. அடுத்தது 6 and 12? 6 carbon, sir. ஓகே. 12 ஓகே, 3 and 20 சொல்லியிருக்காங்க இந்த குழந்தை. அதனால் பார்த்துடலாமா? 8. எஸ், 3 and 20 இஸ் ஆன்சர். ஸோ ஒரு கொஸ்டின் நீங்கள் படிக்கும்போது அந்த மற்ற ஆப்ஷனில் என்னங்கிறது நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. படிக்கும்போதே அப்படி தான் நீங்கள் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 9. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஃபார்ம் எ டேட்டிவ் பாண்ட்? என்னது டேட்டிவா நேட்டிவா? டேட்டிவ் பாண்ட் என்னது அப்படின்னு ஒன்று இருக்கா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டேட்டிவ் பாண்டுன்னு எதாவது இருக்குதா? தெரியல. டேட்டிவ் பாண்டுன்னு எனக்கு இருக்குதான்னு தெரியல. கோவலண்ட் பாண்ட் தெரியும், அயானிக் பாண்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் டேட்டிவ் பாண்டுன்னு கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு தெரியவில்லை. பட் ஐ எம் நாட் த அத்தாரிட்டி இன் திஸ். டேட்டிவ் பாண்ட் ஆமாம் இருக்குது மாதிரி தெரியும் பாருங்க. A coordinate bond also called a dative covalent bond. Covalent bond தான், பட் அதுக்கு இன்னொரு ஸ்பெஷலைஸ்ட் கோவலண்ட் பாண்டுக்கு டேட்டிங் பாண்ட். A coordinate bond is a covalent bond in which both electrons come from the same atom. In which both electrons come from the same atom. ஸோ எப்போ ரெண்டு எலிமெண்ட் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு பேர் ஆகிற இது வந்து ஒரே எலிமெண்ட்லேருந்து வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ NH3யும் ஹெச்னு பாண்ட் பண்ணும்போது ரெண்டு எலக்ட்ரானுமே அந்த ஹெச்ஹெச்லேருந்து வருது. அடுத்தது HF H2Oலேருந்து வரும்போது ரெண்டு ஹெச்லேருந்தே வருது. NH3 and O2 கண்டிப்பாக அது இல்லவே இல்லை, அது வராது, ஒரே எலிமெண்ட்லேருந்து வரல. அடுத்தது வந்து CH4 and AlCl3 அலுமினியம் குளோரைட், அதுவும் கிடையாது. அப்போ 3 and 4 இஸ் அவுட். ஸோ 1 and 2 தான் இருக்கும். டேட்டிவ் பாண்டோட டெஃபினிஷன் தெரிஞ்சால் 3 and 4 அவுட்டுன்னு சொல்லிடலாம். 1 and 2 தான் இருக்கணும். A dative bond is a covalent bond in which both electrons come from the same atom அப்படிங்கிறாங்க. சார் டேட்டிவ் பாண்ட்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் நினைக்கிறேன் சார். ஆமாம், கரெக்டு.
Option 1. ஆப்ஷன் ஒன்றுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. வேறு யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக 3 and 4 கிடையாது. அதனால் அது அவுட்டு. எனக்கே தெரியுது 3 and 4 கிடையாது. ஏன்னா சேம் இது இல்லை, சேம் ஆட்டம் இல்லை. இங்கே NH இருக்குது, அதில் O இருக்குது, அவுட்டு, தேர்ட் அவுட்டு. இதில் CH இருக்குது, எங்கே ALCL இருக்குது, அதனால் அவுட்டு. 3 and 4 அவுட். 1 and 2 தான் ஆன்சர். ஒருத்தர் வந்து 1ன்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் என்ன சொல்கிறார்? Option 1, sir. ஆப்ஷன் ஒன்னா பார்த்துக்கலாமா? எஸ், NH3 and H ப்ளஸ். ஆப்ஷன் 1 தான். வெரி குட், வாழ்த்துக்கள் இது சொன்னவருக்கு. அடுத்தது கொஸ்டின் 11. 10 விட்ட மாட்டேன், இப்போ நீங்கள் காணாமல் போயிடுச்சு, பரவாயில்ல. லேட்டைஸ் என்தல்பி ஆஃப் அன் அயானிக் காம்பவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன். லேட்டைஸ் என்தல்பி ஆஃப் அன் அயானிக் காம்பவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் கேட்டிருக்காங்க. சார்ஜ் ஆன் த அயன் ஒன்லி, சைஸ் ஆஃப் த அயான் ஒன்லி, பேக்கிங் ஆஃப் த அயான் ஒன்லி, சார்ஜ் அண்ட் சைஸ் ஆஃப் த அயான் அப்படின்னு கேட்குறாங்க, சொல்கிறாங்க. இது அந்த தியரி தெரிஞ்சால் தான் தெரியும், உங்களுக்கு சொல்ல முடியும். இது எங்கே Option 3. Packing of the ion. பேக்கிங் ஆஃப் த அயான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. வேற யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா? Size of the ion. சைஸ் ஆஃப் த அயான், அதாவது 2 சொல்கிறீங்க. அவர் 3 சொன்னார், இப்போ நீங்கள் 2 சொல்லியிருக்கீங்க. வேற Size ஏதாவது? of the size of the ion. சைஸ் ஆஃப் 2 சொல்லியிருக்கீங்க. பார்த்துக்கலாமா ஆன்சரு? 4. தட் இஸ் சைஸ் அண்ட் சார்ஜ் ஆஃப் த அயான் ரெண்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. சார்ஜ் அண்ட் சைஸ் ஆஃப் த அயான் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அது ரெண்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த இதை கொஞ்சம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12. For a given material, the rigidity modulus is 1/3 of Young's modulus. அப்படின்னா its Poisson's ratio is. For a given material, the rigidity modulus is 1/3 of Young's modulus. Its Poisson ratio is. ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கும். பாய்சான் ரேஷியோன்னா ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை வச்சு தான் நீங்கள் போட முடியும். இந்த எலாஸ்டிசிட்டியில் வரும்னு நினைக்கிறது. யங்ஸ் மாடுலஸ் அதில் தான் வரும், ரிஜிடிட்டி மாடுலஸ் அதில் தான் வருது. த ரிஜிடிட்டி மாடுலஸ் 1/3 ஆஃப் த யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா பாய்சான்ஸ் ரேஷியோ என்ன? பாய்சான்ஸ் ரேஷியோக்கு ஏதாவது டெஃபினேஷன் தெரியுமா? Sir, lateral length by longitudinal length. அப்படியா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கலாம்? Sir, option 3, sir. ஆப்ஷன் 3யா? பாருங்க, நான் படிக்கிறேன். த பாய்சான் ரேஷியோ இஸ் த ரேஷியோ ஆஃப் ட்ராவர்ஸ் கான்ட்ராக்ஷன் ஸ்ட்ரெயின் டு லாஞ்சிடியூடல் எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரெயின் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸ். மறுபடி படிக்கிறேன், மேபி ஃபார் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். த பாய்சான் ரேஷியோ இஸ் த ரேஷியோ ஆஃப் த ட்ராவர்ஸ் கான்ட்ராக்ஷன் ஸ்ட்ரெயின் டு த லாஞ்சிடியூடினல் எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரெயின் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. எனிவே நம்ம இதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம், நேராக ஆன்சருக்கு போயிடலாம். 0.5 இஸ் த ஆன்சர். என்னென்னு கொடுத்துருக்காங்க? 0, 0.25, 0.3, 0.5, 0.5 தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. The value of 0.5 indicates that the volume of the material or object will remain the same or constant during, sorry, ஒரு நிமிஷம், சரி ஐயோ இங்கே காணாமல் போச்சது, சாரி, அது நான் எங்கேயோ என்னுடைய இதில் மொபைலில் பார்த்து காணாமல் போச்சு, சாரி. நீங்கள் மறுபடியும் போய் பார்த்துங்க. பாய்சான் ரேஷியோ என்றால் என்ன, பாய்சான் ரேஷியோ 0.5 என்ன மீனிங், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகே சார், எஸ் சார், ஒரு ஃபார்முலா இருக்கு சார். சொல்லுங்கள், என்ன ஃபார்முலா? y is equal to 3k 1 minus 2 sigma, sir. Sigma is the Poisson ratio and y is a Young's modulus and k is a rigidity modulus, sir. அது போட்டால் என்ன வருது? 0.5, sir. ஓகே, அது அந்த மறுபடியும் என்ன சொல்லுங்கள், அது நான் எழுதுகிறேன், அது கரெக்டான்னு பாருங்கள் மிஸ்டர் செல்வகுமார். என்ன சொல்லுங்கள்? y ஈக்குவல் டு
y is equal to 3k Y is equal to 3k into 1 minus 2 sigma. 2 சிக்மாவா சரி சிக்மானே எழுதிடுறேன் சிக்மா Yes, sir. இப்படியா That's all. ஓகே Yes, sir. இப்போ என்ன பண்ணணும் ஒய்ங்கிறது என்ன Y is அதான் a Young's modulus. யங்ஸ் மாடுலஸ் ஓகே 3Kனா 3 3 rigidity modulus, sir. ரிஜிட்டி மாடுலஸ் 1/3 கொடுத்தாங்க இல்லையா Yes, yes, sir. Young's 1/3 ஆமாம் 1 by 3 of y. அப்போ இது 1 minus 2 சிக்மா அது எவ்வளோ வருது 1 minus 2 சிக்மா 2 sigma. Sir, sigma only we want to find, sir. ஓ அதான் கண்டுபிடிக்கணும் ஓகே ஆமாம் ஆமாம் சிக்மா அப்போ இது வந்து என்ன ஒய்ங்கிறது என்ன இப்போ அது ஒன்றுன்னு போடணுமா Young's modulus, sir. அதான் ஒன்றுன்னு போடணும் Yes. ஆமாம் ஏன்னா அது 1/3 கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ ஒன்று தான் போடணும் Yes, sir. ஆமாம் 1/3 யங்ஸ் மாடல்ஸ் அப்போ 1/3 போட்டு இங்கே 1 போடணும் அப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம் 1 minus 2 sigma equal to 0 கரெக்டுங்களா அப்போ 2 sigma is equal to 1 அப்போ sigma is equal to ஆஃப் கரெக்ட் வெரி குட் வாழ்த்துக்கள் இதை சிக்மாங்கிறது எனக்கு எழுத முடியலைங்க அதனால் சிக்மான்னு போட்டேன் புரியுதா குழந்தைகளா மற்றவங்கெல்லாம் பாருங்கள் இப்போ ஒய்ங்கிறது யங்ஸ் மாடுலஸ் கே என்பது ரிஜிட் மாடுலஸ் அந்த ஃபார்முலா வந்து ஒய் ஈக்குவல் 3k இன்ட்டு 1 minus 2 சிக்மா சிக்மாங்கிறது தான் அந்த பாய்சான் ரேஷியோ சிக்மா இஸ் அ பாய்சான் ரேஷியோ ஓகே ஓகே புரியுதா ஆர் யூ வித் அஸ் வித் மீ Yes, sir. 0.5 எப்படி வந்ததுன்னு தெரியணும் அவர் 0.5 சொல்லிட்டா நம்ம அப்படியே நம்பிட்டு போக முடியாது இல்லையா அது அவர் ஃபார்முலாம் வச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது 13 படிங்க யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் படிங்க Two wires are சரி two wires are made of the same material and have the same volume. The area of cross sections of the first and second wires are A and 2A respectively. If the length of the first wire is increased by delta 1 on applying a force F, how much force is needed to stretch the second wire by the same amount? எஸ் two wires are made of the same material and have the same volume. The area of cross section of the first and the second wire are A and 2A respectively. Cross sectional area. If the length of the first wire is increased by delta 1 on applying a force of F, how much force is needed to stretch the second wire by the same amount? Same amount and delta 1. That's the என்ன ஆன்சராக இருக்கும் எயிட் எஃப்னு எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல பாருங்கள் 8Fன்னு எனக்கு தோணுது எனக்கு ரொம்ப அது கான்செப்ட் பேஸ் பண்ணி சொல்லலை பட் எனக்கு தோணுது 8Fன்னு அது ஏன் தோணுதுன்னு பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது கண்ணா சொல்லுங்கள் எனக்கு தோன்ற மாதிரி உங்களுக்கு எதோ தோணுமில்ல சொல்லுங்க பார்க்கலாம் ரைட்டு தப்பான பரவாயில்ல
செல்வகுமார் உங்களுக்கு என்ன தோணுது கண்ணா? ஷானு Sir, doing sir, 1 minute, sir. பண்ணுங்க. நான் ஏன் தோணுதுன்னு அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். even though I don't know much about this subject. So for me, it's coming 4F, sir. 4F வருது அவருக்கு, எனக்கு Ah, 8F yes, sir. வருது. I too think 4F, sir. என்னம்மா? இல்லை நான் என்ன சொன்னேன், எஃப்னா சாரி 4F தான் வருது, எனக்கு 4F தான் வருது, 8F இல்லை, 4F தான் வருது. நான் தான் 8Fன்னு தப்பாக சொல்லிட்டேன். ஏன்னா if the length of the first is increased by delta 1 on applying a force of F தான், அப்போ எனக்கு 4F தான் வருது. பார்க்கலாமா? ஆன்சர் பார்த்துடலாம். 4F. ஏன் உங்களுக்கு 4F வந்தது? So both have same Young's modulus, sir. ஆ, Same material. சேம் மெட்டீரியல். ஆமாம். So Y is equal to FL by A del L, sir. ஓகே. ஓ, நீங்கள் Since the பாருங்க அப்படி volume is போயிட்டீங்க. constant, if we double the area, then length will decrease to 1 by half, sir. Length will half. ம், So the resultant force is equal to 4F, sir. ஓகே. Because since the F is directly proportional to area and inversely proportional to Correct. length. இப்போ அந்த ஏரியா A and 2A அப்படின்னா, ஏரியா A and 2A. ம், சரி. அப்போ அதனுடைய A and 2A அதை வந்து அந்த ரேடியஸ் அப்போ எவ்வளோ இருக்கும்? இது குட்டியேன்னா அது வந்து 4A², இது A² வரும். அப்போ 4 டைம்ஸ் வருது. அதனால தான் அது 4Fன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் என்னோட கெஸ்ட்டில் பண்ணேன். சரி, 4F. எனிவே யூ காட் த ஆன்சர், நோ ப்ராப்ளம். கொஸ்டின் 14. When food is cooked in a vessel by keeping the lid closed, after some time the steam pushes the lid outward. உங்கள் வீட்டு குக்கர் அப்படி பண்ணுதாமா? When food is cooked in a vessel by keeping the lid closed, after some time the steam pushes the lid outward. உங்கள் குக்கர் அப்படி பண்ணுதான்னு கேட்குறேன். Yes, sir. Okay. By considering the steam as a thermodynamic system, then in the cooking process, Q is greater than 0, W is greater than 0. அது என்ன Q, Wங்கிறது? Wங்கிறது work done. Yes, sir. W work done. Q is a heating, sir. Heat. Heat is greater than 0, W is greater than 0, Q is less than 0, W is greater than 0. அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதா இருக்கும்? நல்லா படிங்க. ஒரு இடைக்கு 2-3 தடவை படிங்க. Option 3, sir. That is, Q is heat greater than 0, W is less than 0, 0. W is less than 0. வா. Yes, sir. அப்படியா? பார்த்துடலாமா? கொஸ்டின் 14 என்ன ஆன்சரு? 1. ஆன்சர் 1 சொல்லியிருக்காங்க. Sorry, sir. I misunderstand the question. Actually, 1 only, sir. சரி, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க செல்வகுமார், எல்லாருக்கும் புரியுற Sir, மாதிரி, here, எனக்கு புரியுற மாதிரி. sir, in cooking process, we adding the heat, sir. கரெக்டு. So Q is positive quantity. ஓகே. Heat is a positive quantity. And that stream is doing work, sir. கரெக்ட். The work is done by stream. So work is அதுவும் positive. ஒர்க் பண்ணுது, அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். Yes, sir. Yes, sir. Work Right. done by the stream is positive. புரிஞ்சுது. ஓகே, வெரி குட், வாழ்த்துக்கள். இது எந்த போர்ஷனில் வருது? 11th or 12th எனக்கு தெரியாது, பட் 11th portion. 11th போர்ஷனில் வருது. ஓகே, அடுத்தது. The time period of satellite orbiting Earth in a circular orbit is dependent of. The time period of satellite orbiting Earth in a circular orbit is dependent of satellite. Radius of the orbit, mass of the satellite, both mass and radius of the orbit, neither the mass nor the radius of the orbit. Sir, I think both mass and the radius of the. அதாவது 3 சொல்கிறார் அவர்.
வேறு ஏதாவது ஆன்சர் வருதா உங்களுக்கு மற்றவங்களுக்கு? Both mass and radius of the orbit. போத் மாஸ் அண்ட் Yes, sir. 3 Both mass and radius of the orbit is. எல்லாருமே 3 தான் சொல்கிறீங்க. பார்த்துடலாமா? 15 2 மாஸ் ஆஃப் த சேட்டலைட் தானம்மா. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆஃப் த சேட்டலைட். எனவே செக் பண்ணிக்கங்க நீங்கள். நம்ம இங்கேயே கூட செக் பண்ணலாமா வேணா? Because T is equal to 2 pi r 3 by 2 root divided by root gm, sir. பார்க்கலாம். So it depends both radius as well as mass. இருக்கு, நான் பார்த்துட்டா தெரியுது. நீங்கள் 3 பேர் ஒரே ஆன்சர் சொல்கிறீங்க, ஆனால் ஆன்சர் இங்கே வேறு மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு கை பார்த்துடலாமா? The time period of the Earth satellite in circular orbit is independent of the mass of the satellite but depends on the radius of orbit. பட் இங்கே என்ன கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். இஸ் டிபெண்ட் ஆன், இல்லை கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? The time period of satellite orbiting Earth in a circular orbit is dependent of. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? Time period of Earth orbit is independent of mass of satellite but depends on the radius of the orbit. அப்போ ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் தானே கரெக்டு. இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்போ? டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட் ஆர்பிட்டிங் எர்த் இஸ் சர்க்குலர் ஆர்பிட் இஸ் டிபெண்டன்ட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் தான் சொல்லணும் இல்லையா? But sir, in third option, both mass and radius of the orbit means mass of Earth or mass of satellite. What does the time period of satellite in circular orbit depend on? பார்க்கலாம் பாருங்க, இன்னொன்று பார்க்கலாம். Radius of the orbit and mass of the planet. Radius of the orbit and mass of the planet, but not mass of the satellite. Mass of the satellite கிடையாது. It's radius of the orbit and mass of the planetங்கிறாங்க. அதான் இங்கே கொடுத்துருக்கான். இப்போ இது என்ன இல்லை, இங்கே என்ன இந்த இதில் ஆன்சர் என்ன கேள்வி கேட்டிருக்கான்? ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட், மாஸ் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட். இப்போ ஆர்பிட்டுக்கு எங்கே மாஸ் வரும்? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்பிட்டுக்கு மாஸ் வருமா? வராது இல்லையா? ஆர்பிட்டில் ரேடியஸ் வரும், மாஸ் வராது. அதனால் தேர்டு ஃபோர்த்து ஸ்ட்ரெயிட்டாகவே ராங்கு. ஸோ ஒன் த ஆன்சர். புரியுதா? இந்த மாதிரி பாருங்கள், ஒரு சின்ன ஒரு காமன் சென்ஸ் வச்சு நம்ம போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் மாஸ் ஆர்பிட்டுக்கு மாஸ் வராது. புரியுதா நான் சொல்கிறது? am I making sense? Yes sir, yes sir. ஆமாம். சம்டைம்ஸ் ரொம்ப காமனான ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்குவோம் இல்லையா? அது இந்த மாதிரி தான். சிம்பிள், கண்டிப்பாக மாஸ் வராது ஆர்பிட்டுக்கு. ஆனால் அவன் கொடுத்துருப்பான், உங்களை ஏமாத்திருக்கனே கொடுக்குற விஷயம் அதெல்லாம். பட் இது ஏதோ ஒரு புக்கிலேருந்து எடுத்திருக்காரு அவர் ஒன்று அவராக தயார் பண்ணல, வித புக்கிலேருந்து எடுத்தேன்னார். இஃப் த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இஸ் டபுள்ட், த மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் த கேஸ் மாலிகூல்ஸ். If the temperature and pressure of the gas is doubled, the mean free path of the gas molecules. Sir, doubled, sir. Doubled ah? Remains same sir. Remains same. ஒரு சொல்கிறாரு, டபுள் சொல்கிறாரு. மற்றவங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். Temperature and pressure of the gas is double the mean free path of the gas molecules. பார்த்துலாமா? Remains same அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, அது என்னங்கிறது போய் நீங்கள் ஏன் நீங்கள் ரிமைன் சேம் சொன்னீங்கன்னா? So because mean free pathway is directly proportional to temperature and inversely proportional to pressure. Okay, sir. cancel ஆயிடுது, ரெண்டு கேன்சல் ஆயிடுது. Yes. ஓகே, ரைட். Question 18. Estimate the total number of molecules in a room of capacity 25 meter cube at temperature 27 degree centigrade. Estimate the total number of molecules in a room of capacity 25 meter cube at a temperature 27 degree centigrade.
ஸோ என்ன ஆன்சர்னு பார்க்கலாமா? ஏதாவது ஆன்சர் சொல்கிறீங்களா? ஸோ எனிவே லெட்ஸ் see the answer. Sir, option 1. ஆப்ஷன் ஒன்னுங்கிறார் அவர். பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஒன். என்ன ரீசன் கண்ணா? என்ன கேல்குலேஷன்? So, Avogadro number divided by temperature into volume, sir. ஓகே, அவகேட்ரோ நம்பர் எவ்வளோ? 6.10வா? Yes, sir. இன்ட்டு 10^23 கரெக்டா? Yes, sir. டிவைட் பை டெம்பரேச்சர் 27 இன்ட்டு 25 கியூபா? Yes, sir. சரி, அப்போ என்ன ஆகுது? அப்போ அதில் கால்குலேட் பண்ணால் 6.1 இன்ட்டு 10^26 வருமா? இல்லை, how did you get it? I'm just saying. அப்படி கெஸ் பண்ணீங்களா? Yes, sir. Guess only. கெஸ் பண்ணீங்க, பட் நீங்கள் கரெக்டாக போட்டு பார்த்துக்குங்க. Okay, sir. Okay, அவர் sir. கணக்குப்படி நீங்கள் சொல்லுங்கள். அவகேட்ரோ நம்பர் என்ன சொன்னீங்க? 6 பாயிண்ட் சொல்லுங்கள். அது 6 பாயிண்ட் 0.022 into 10 power 23, sir. 10^23 அப்புறம் டிவைடட் பை 27 டிகிரி, அதுக்கு 27 இன்ட்டு வால்யூமா? Sir, I think 6.022 into 10 power 23 into 27 into 25, I think so. 27 இன்ட்டு 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25 வரும்னு நினைக்கிறேன். 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25வா? அப்போ 6 பாயிண்ட் இது 1 இல்லை. அப்போ 6 பாயிண்ட் என்ன சொன்னீங்க? அவகேட்ரோ நம்பர் என்ன? 6.022. 022. ஓகே, கரெக்ட் தானே? சரி, போட்டு பார்த்துடலாமா? எனக்கு பார்க்கலாம். ஐ ஹாவ் எ கேல்குலேட்டர். போடலாம். நீங்களும் போடுங்க, நானும் போடுறேன். எவ்வளோ வருது ஆன்சர்? வருதா உங்களுக்கு? 6.022 இன்ட்டு இன்ட்டு டிவைட் பை கிடையாது, இன்ட்டு சொன்னீங்க. இன்ட்டு 27 இன்ட்டு 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25. இல்லையே, வேறு ஏதோ வருதே இல்லை. தெரியல. என்ன சொன்னீங்க? கேன் யூ கம் அகெயின் வித் த ஃபார்முலா அகெயின்? 6.022 into 10^23, ஓகே, இன்ட்டு into 27. இன்ட்டு 25 அப்புறம் இன்ட்டு வால்யூமா? Yes, sir. வால்யூம்னா அது 25 மீட்டர் கியூப். 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25 போட்டிருக்கிறோம். பட் எப்படி அது 6 பாயிண்ட்லேயே வரலையே, 6.1லேயே வரலையே, வேறு ஏதோ வருதே. 10^23 விட்டுருங்க, அது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல 6.1 வரணும்ல. ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே 6.1 தான் இருக்குது. 6.1 அது 61 இருக்குது. இதில் வரமாட்டேங்குது. எனவே நீங்கள் செக் பண்ணிக்கங்கண்ணா. ஐ டோன்ட் நோ, அது நீங்கள் செக் பண்ணி ஃபார்முலா கரெக்டாக செக் பண்ணிக்கங்க வீட்டில் போய். பட் ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். தெரியாமலே நீங்கள் அப்படியே ஒரு கெஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, ரீட் திஸ். An ideal refrigerator keeps its content at 0 degrees centigrade while the room temperature is 27 degrees centigrade. Calculate its coefficient of performance. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? So it is deleted for JE main as well as NEET, sir. புரியல எனக்கு. யா இட் கேன் கம் எனிவேர். நோ, ஃபர்கெட் அபவுட் நீட் அண்ட் ஜெய். இது கான்செப்ட் தான். கான்செப்ட் உங்களுக்கு அது எதில் வேணால் வரலாம், எப்படி வேணால் வரலாம். The formula for coefficient of performance is heat absorbed divided by heat absorbed minus heat rejected. So யா
அப்போ ஆன்சர் வந்துட்டு சார் இல்லை கட்டுங்க நான் ஃபார்முலா கற்றுங்க. ஒன் செகண்ட் சார். Sir, 10.11. 10.11 எப்படி கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள். Sir, we want to convert degree centigrade into Kelvin, sir. ஓகே, தட் இஸ் 273 + 27 300. Yes, sir. ஓகே. Next, that 0 into 273, sir. 0 degree centigrade into 273. சரி. யா. Next. 273. ஓகே. Sir, 273 divided by 27, sir, because initial degree is 0 degrees, sir. 273 divided by 27. ஓகே. 27 because 270 300 minus 273 is 27, no, sir. அப்போ 10.11 வருது. பார்த்துடலாமா? கரெக்ட். ஐ திங்க் யூ ஆர் இந்த ரைட் பாத். 10.11 வருதா? Yes, 3. sir. Yes, very good. Fantastic, man. Good. ஸோ ஓகே, புரிஞ்சுதா குழந்தைகளா? Yes, sir. 27 Yes, sir. difference 300 minus 273. சரி, 273 divided by 300 minus 273. அதான் இன்ட்டு 100 போட்டால் அது என்ன வருது அது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 20. What is the gravitational potential energy of Earth and Sun? The Earth to Sun distance is around 150 million kilometer. The mass of the Earth is 5.9 into 10 power 24 kilos and mass of Sun is 1.9 into 10 power 30 kilos. What is the gravitational potential energy of the Earth and Sun? ஸோ த ஆன்சர் ஏதாவது ஐடியா இருக்கா? பார்க்கலாமா ஆன்சர் என்ன? இதை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எம்ஜிஹெச் வரணும். பொட்டன்ஷியல் எம்ஜிஹெச். Answer is 4. 4 என்ன? 49.84 into 10 power 32 joules. ஸோ எப்படி வருதுன்னு போய் வீட்டில் பார்த்துக்குங்க இந்த கொஸ்டின்ஸ். ஐ எம் சென்டிங் திஸ் பை இந்த வாட்ஸ்அப் குரூப். அப்போ பார்த்துங்க. லெட்ஸ் கோ டு கொஸ்டின் நம்பர் 21. ஐ திங்க் வி ஹவ் another 2-3 questions. The average atomic mass of an element A is 16.2 U. U என்ன தெரியுமா? Atomic mass unit. Yeah, very good. AMU. There are two isotopes 16A8, அதாவது மேலே 16 கீழே 8 போடணும் அந்த மாதிரி, and 18A8 of the element. What will be the percentage of these two isotopes in the element A? (16A8) அப்படின்னா டோட்டல் அட்டாமிக் வெயிட் Option 2. டோட்டல் அட்டாமிக் வெயிட் வந்து 16. 8 வந்து அட்டாமிக் நம்பராக இருக்குமா, புரோட்டானா அது இருக்கும் இல்லையா? அதான் அர்த்தம். Option 2, sir, answer. ஆப்ஷன் 2 ஆன்சரா? எப்படி கண்டுபிடிச்சிங்கண்ணா? Sir, actually 16.2, sir. So 16 is dominant, sir. So 90% is 60 வெரி and குட். 80%. ஆமாம், உங்கள் காமன் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ ஏன் 80-20 வராதுன்னு நினச்சிங்க? கண்டிப்பாக ஆப்ஷன் 1 and 3 இல்லை. no, sir. ஆப்ஷன் 1 and 3 ஆர் அவுட், ஐ நோ. பட் ஆப்ஷன் 2 and 4ல எப்படி 2 கண்டுபிடிச்சிங்க? 16.2 low, sir. அப்படியே ஒரு ரஃபாக ஒரு அடிச்சு விட்டீங்க. அது சம்டைம் தப்பான ஆகிடும். நீங்கள் அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரியா? Okay, sir. சப்போஸ் 90 and 10க்கு பதிலாக 90 and 10க்கு கொடுத்து அப்புறம் 85 and 15 கொடுத்துருந்தா மாட்டியிருப்போமா?
Yes, sir. Yes, sir. You have to be little careful. But in this case, 90 and 10 are correct. பார்க்கலாம் 90 and 10 are correct. But நீங்கள் அந்த அப்ராக்சிமேஷன் பண்ணுறதுல இது ஒரு கேர்ஃபுல்லாக when the answer options are very different, then you can approximate. இல்லைன்னா வம்பாயிடும். ஓகே எனிவே வாழ்த்துக்கள். அடுத்து which one of the following statement is true? எது இதில் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்? mass of 0.5 mole of nitrogen gas is greater than mass of 0.5 mole of nitrogen atom. நைட்ரஜனுக்கு என்ன Option one. மாலிகுலர் வெயிட் என்ன நைட்ரஜனுக்கு? 14, sir. 14. ஆக்சிஜனுக்கு 16. Yes, sir. Oxygen 16, nitrogen 14. 14. ஓகே ஓகே. சரி, இப்போ எது ஆன்சராக இருக்கும்? அப்போ கண்டிப்பாக Option 1, 1. இது 4, இது ஆப்ஷன் 4. இது நான் 4 இஸ் நாட் கரெக்ட், அவுட்டு. அது அவுட்டு. அப்போ 4 இஸ் அவுட். கண்டிப்பாக 3 இஸ் அவுட். கண்டிப்பாக 2 கூட அவுட்டு தான். அப்போ என்ன ஆன்சராக இருக்க முடியும்? Option 1, sir. அந்த அவ்வளோதான், ஒன்று கண்டுபிடிக்க வேண்டாம், எனக்கே தெரியுது. ஆப்ஷன் வந்து ஆன்சராக இருக்கும். எனவே செக் பண்ணிடலாம். எஸ், எனக்கே தெரிஞ்சு போச்சு போட்டுக்க. அடுத்தது, an alkyne has 8 carbon atoms. The number of hydrogen atoms in it are. Alkyne. So option 4, sir. 14. ஏன் சொன்னீங்க அப்படி? CN2H2n -2 ஆ? Yes, sir. 2n minus 2. 14. இது எனக்கே தெரியும் பாரு. CnH2n -2. வெரி குட், ஃபென்டாஸ்டிக். அடுத்தது, இதெல்லாம் இது ஐ மீன் என்னது பேர் என்ன, பயாலஜி. எனவே பார்த்துடலாம். 2 கேள்வியமாக இருக்குது. யூனிசெல்லுலார் யூகரியோட்டிக் ஆர்கனிசம்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன். So protista, sir. புரோட்டிஸ்டா. பார்த்துடலாமா? Yes, sir. Yes, protista. Very good. Question 25. Green mold is a common name for. Green mold is a common name for. Green mold என்று எதை சொல்கிறோம்? படிச்சிருக்கீங்களா green moldன்னு எங்கேயாவது? Sir, option 1, Aspergillus niger. சரி, பார்த்துடலாம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண பார்த்துடலாம். ஆப்ஷன் 2, பெனிசிலியம் நோட்டேட்டம். அதுதான் கிரீன் மோல்டுன்னா அதுதான் குறிக்குது. அடுத்தது, விச் இஸ் நாட் எ டிஷ்யூ. இதில் எது டிஷ்யூ கிடையாது? சைலம், ஃபோலியம், பியோலியம், கொலஜன், கேம்பியம். எது டிஷ்யூ கிடையாதுங்க நான் கேட்குறேன். பார்த்துடலாம். Collagen. So collagen. Collagen தான் கரெக்ட். அடுத்தது, கொஸ்டின் 27. வாட்டர் கண்டக்டிங் டிஷ்யூ ஜென்ரலி present in gymnosperm is. Water conducting tissue generally present in gymnosperm is. Tracheids, sir. Tracheids-ஆ? Yes, sir. நல்லா பாருங்க, நல்லா கொஞ்சம் அப்படியே இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை, பார்க்கலாம். Vessels. Water conducting tissue generally present in gymnosperm is vessels. ஆமாம். ஓகே. Which of these types of cells is most likely to divide? Which of these types of cells is most likely to divide? எந்த செல் டிவைட் ஆகும்? எபிடெர்மிஸ், Meristem. எதமா? Meristem, sir. Meristem. மெரிஸ்டெம்மா? Yes, sir. மெரிஸ்டெம்மா தான் பார்த்துடலாமா? Meristem. எஸ், மெரிஸ்டெம். Okay, good. I think that's all. Whatever I have, I've already covered. நம்ம 28 கொஸ்டினில் அது 1 2 இல்லை, 26 கொஸ்டின் நினைக்கிறேன். அதில் ஒரு 4 அல்லது 5 கொஸ்டின் நம்ம பண்ண முடியல. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு யாரோ ஒருத்தரால் பண்ணிட்டீங்க. சரி, வெரி குட். பட் ஆனால் கொஞ்சம் பேசிக் கொஸ்டினாக இருந்ததா? இதெல்லாம் எனக்கு பேசிக் கொஸ்டினாக தான் தெரிஞ்சது.
ஆனால் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் அதுக்கு சொல்ல முடியல. பேசிக்லேயே நம்ம தகராறு அடிக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் நீங்கள் புரிஞ்சு படிக்கணுங்கிறது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு படிச்சிருந்தால் இது சில இதெல்லாம் ஆன்சர் பண்ணுற ஈஸியாக இருக்கும். சில பேசிக் ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனிவே ஆல் தி பெஸ்ட். யூ ட்ரை டு டூ ஆஸ் மச் அஸ் பாசிபிள். வி அகெயின் மீட் டுமாரோ.